சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்க. கூட்டணியின் இறுதி முடிவு, ரூட்டை மாற்றிய விஜய் கடைசி நேரத்தில் ஒரு மெகா கூட்டணி ஒன்று அமைக்கிறாரா? இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அரசியலில் மிகப்பெரிய ஒரு திருப்பம். இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கான தேதி ஒரு பக்கம் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலை தற்பொழுது தேர்தல் காலமானது சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக 2026 தேர்தலில் யார் வெற்றி பெற போகிறாங்க, எந்த கட்சிகளுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது ஒவ்வொரு கட்சிகளும் பார்த்தீங்கன்னா அவருடைய கூட்டணி தொடர்பான நிலைப்பாடாகட்டும், தேர்தல் வாக்குறுதிகளாகட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளவு சீட்டுக்களை கொடுக்கலாம், யாரை இங்கு நிறுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் களமே பார்த்தீங்கன்னா சூடு பிடித்திருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலை தற்பொழுது அரசியல் களத்திற்குள் புதியதாக வந்திருக்கக்கூடிய தாவேக்காவுடைய நிலைப்பாடு என்ன? தாவேக்கா கூட்டணிக்கு போக போகிறாங்களா, இல்லை 234 தொகுதிகளிலும் தனித்து வேட்பாளர்களை நிறுத்தி போட்டியிட போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தாவேக்கா தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான தகவல்கள் பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள் வந்துச்சு. குறிப்பாக விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா என்டிஏவுடன் கூட்டணி வகுக்க போகிறாரு, அவருக்கு 60 சீட்டு தராங்க, 90 சீட்டுக்கு தராங்க, துணை முதல்வர் பதவி தருவாங்க அப்படின்ற பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஓகே சொல்லிட்டாரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தகவல்கள் சமூக வலைத்தளங்கள் போயிட்டு இருந்து அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒருபோதும் பிஜேபியுடன் கூட்டணி வகுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மறுப்பு தெரிவிச்சிட்டாரு. சரிங்களா, நாங்கள் 234 தொகுதிகளும் தனித்து போட்டிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் தற்பொழுது கூட்டணியின் இறுதி முடிவு, கடைசி நேரத்தில் கூட்டணியை அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தற்பொழுது நம்முடைய பாமகவுடன் தாவேக்கா கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. பாமக ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அதிமுகவுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக எப்படி தாவேக்காவுடன் கூட்டணியை அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. அதாவது அது இருக்கிறது அன்புமணி அவர்கள் பார்த்தீங்கன்னா கூட்டணி வச்சிருக்காரு அதிமுகவுடன். ராமதாஸ் ஐயா அவர்கள் தனித்து தான் இருக்கிறாரு. ராமதாஸ் ஐயா அவர்கள் தாவேக்காவுடன் கூட்டணி வகுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் தாவேக்கா கேட்கக்கூடிய, அதாவது ராமதாஸ் அவர்கள் கேட்கக்கூடிய தொகுதியை தாவேக்கா கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, அதாவது திருமதி சசிகலா அவர்களும் பார்த்தீங்கன்னா இப்போ புதிய கட்சி ஒன்றை தொடங்கியிருக்கிறாங்க. சசிகலா அவர்களும் பார்த்தீங்கன்னா தாவேக்காவுடன் கூட்டணியை அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இப்பொழுது ராமதாஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் கூட்டணியில் இணைந்திருக்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா தாவேக்காவுடன் கூட்டணி வகுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அதனால் பார்த்தீங்கன்னா பொறுத்திருந்து பார்ப்போம். இவர்கள் கூட்டணிக்கு போகிறாங்களா, இல்லைன்னா 234 தொகுதிகளிலும் தனித்து தாவேக்கா நிற்க போகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நீங்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தாவேக்கா தனித்தே போட்டிடணுமா, இல்லை கூட்டணிக்கு போகணுமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.